மோடியுடைய மொரட்டை அப்படின்னா மோடி பேசுனா பேசுவார், மோடி வாயை மூடுன்னா மூடிட்டு போயிடுவார், மோடி வா அப்படின்னா டெல்லி கிளம்பி போயிடுவார். போட்டோமா நீ போட்டோவை காட்டிடுவேன். அவர் என் மேல கோவத்தில் என்னெல்லாம் பேசுறாரு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, பாத்துமா? கீழே ஒருத்தர் படுத்திருக்காருல்ல, அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிதான் அவர் முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்தாரு. அனுபவம் இல்லை அப்படின்ட்டாரு. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது, நிச்சயம் இந்த அனுபவம் கிடையாது. இப்ப என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? நேத்து பேசும்போது சொல்லிட்டாரு, உதயநிதி என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. உண்மையாவே சொல்லிட்டாரு. அவன் எப்பயோ போய் சேர்ந்திருக்கணுமா, நான் எப்பயோ போய் சேர்ந்திருக்கணுமா, இங்க இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நிச்சயம் உங்க உயிரை வாங்குற அளவுக்குலாம் எனக்கு ஆசைலாம் கிடையாது. நீங்க நிச்சயம் நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் நீங்க தான் இருக்கணும். அப்போதான் எங்களுக்கு வசதி. அது மட்டும் நேற்று என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? காலில் விழுறது தப்பா அப்படின்னு கேட்டாரு. காலில் விழுறது தப்பு கிடையாது, ஆனா விழுந்த காலை வாரி விட்டீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. நான் யார் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலு, டிடிவி தினகரன் வெளில வந்தோடனே அண்ணன் ஓபிஎஸ் காலு. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. அதனால இப்ப டெல்லிக்கு போய் அமித்ஷா மோடி காலை தான் பிடிச்சிட்டு தொங்குவேன்னு அங்க தொங்கிட்டு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க அத்தனை பேரை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம தலைவர் என்ன சொல்றாரு? வர்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு போட்டி போடுற தேர்தல். டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல டெல்லி அணிய நாம தோக்கடிக்கணும்னா நாம தமிழ்நாடு அணி ஜெயிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவோமா? தமிழ்நாடு என்னைக்கும் தலை குனியாது, தமிழ்நாடு என்னைக்கும் போராடும், தமிழ்நாடு வென்று காட்டுவோம்னு இந்த தேர்தலில் நாம நிரூபிச்சு காட்டுவோம். இன்னைக்கு தேதி 8ஆம் தேதி. நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க, உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும், கார்த்திகை வெற்றி பெற வைக்கணும். நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களா? அடுத்து நம்ம கையில 23ஆம் தேதி தேர்தல். அடுத்து நம்ம கையில 15 நாட்கள் இருக்கு. கரெக்டா? இந்த 15 நாட்கள் மக்களோட மக்களா இறங்கி இந்த பிரச்சாரத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு